ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. அத்துல் சுபாஷ் இப்படிங்கிற பேரை கடைசி ஒரு வாரமா எந்த நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் சரி, எந்த நியூஸ் ஆர்டிகிள் எடுத்தாலும் எல்லா இடத்துலயுமே இந்த அத்துல் சுபாஷ் அப்படிங்கிற பேரை நீங்க கேட்டிருப்பீங்க. அப்படி இந்த அத்துலுக்கு என்ன நடந்துச்சு? 5 நாளைக்கு முன்னாடி இவரு வீட்டுல தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஒரு ஆண் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான காரணம் என்ன? அவருக்கு என்னெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஈஸியாவே கெஸ் பண்ணிடலாம். வரதட்சணை கொடுமையா இருக்கும். ஹஸ்பண்ட் ஏதாச்சும் பண்ணிருப்பான். ஏதாச்சும் ஒரு ஆம்பளையா தான் காரணமா இருப்பான். வேற யாரு? மாமியார் ஏதாச்சும் கொடுமைப்படுத்தி இருப்பாங்க. இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நம்மளோட மனசுல லைனா வந்துகிட்டே இருக்கும். ஒரு பையன் தற்கொலை பண்ணிக்கிறான் அப்படின்னா எதனாலயா இருக்கும்? வாங்க சம்பவத்துக்குள்ளார போய் பார்ப்போம். அத்துல் சுபாஷ் அப்படிங்கிறவருக்கு 34 வயதாகுது. பீகார்ல பிறந்திருக்காரு. பீகார்ல பிறந்து முடிஞ்சு அவரோட இன்ஜினியரிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எப்பயும் போல நார்த் இந்தியால பீகார், யூபி இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே இன்ஜினியரிங் முடிச்சா அவங்களுக்கு மேக்சிமம் பெங்களூர்ல தான் வேலை கிடைக்கும். ஏன்னா பெங்களூர் அப்படிங்கிறது டோட்டல் இந்தியாவுக்கே ஒரு ஐடி ஹப். அத்துல் அப்படிங்கிறவர் நார்மலா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவரோட டெக்னாலஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி கடைசியா இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜில ஒரு பெரிய லீடா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பெரிய பிரைவேட் ஐடி கம்பெனி. அவருக்கு கரெக்டா 29 வயது ஆகும் போது அவங்க அப்பா அம்மா பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே பொண்ணு தேடினாங்க. இவர் பிறந்தது பீகார், ஆனா வாழ்றது பெங்களூர். அதனால பொண்ணும் பெங்களூர்லயே வேலை பார்த்துட்டு இருந்தா பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு அதை ஒரு டார்கெட்டா வச்சு பொண்ணு தேட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் நிக்கிதா அப்படிங்கிற பெண்ணோட ப்ரொஃபைல் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நிக்கிதா அத்துலோட ஒரு 2-3 வயசு கம்மியா இருக்கிறவங்க. அவங்களும் ஒரு ஐடி இன்ஜினியர் தான். பெங்களூர்ல அக்சென்சர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி எல்லாத்துக்குமே தெரியும். அங்கதான் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நிக்கிதா பிறந்தது உத்தரப்பிரதேஷ். அவங்க உத்தரப்பிரதேஷ்ல இன்ஜினியரிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் பெங்களூர்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு. பொண்ணும் பையனும் பெங்களூர்லயே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இந்த சம்பந்தம் எல்லாமே ஸ்மூத்தா போச்சு. நீட்டா ஜாதக செட் ஆச்சு. குடும்பம் எல்லாமே நீட்டா இருக்கு. நல்ல பேருன்னு சொல்லிட்டு கல்யாணமும் பண்ணாங்க. நிக்கிதாவும் அத்துலும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேருமே பெங்களூர்ல தனியா ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து வாழ ஆரம்பிச்சாங்க. அத்துல் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிச்சாரு. அவரோட சம்பளமும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. இவங்க 2 பேத்துக்கும் 2019 வருடம் கல்யாணம் நடந்துச்சு. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஆரம்பத்துல கல்யாணம் அப்படின்னாவே அவங்களோட லைஃப் எல்லாமே சந்தோஷமா தான் போச்சு. இவங்களோட சந்தோஷத்துக்கு அடையாளமா அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துச்சு 2020 வருடம். 2021 வருடம் இவங்களுக்குள்ளார ஏகப்பட்ட பிரச்சனைகள். குடும்பத்துல பிரச்சனை அப்படிங்கிறது நார்மலாவே வரும். ஒரு தீப்பத்தை வச்ச மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க எங்கேயாச்சும் பத்து விடுவான். அது அப்படியே ஒரு பெரிய பிரச்சனையாகும். 2021 வருடம் இவங்களுக்குள்ளார பிரச்சனை வந்து நம்ம 2 பேத்துக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. பிரியும் போது அந்த பையனை நிக்கிதா கொண்டுட்டு போயிட்டாங்க. எப்பயும் போல அம்மாவோட கையில தான் பையன் இருக்கணும், அப்பதான் உன்னோட ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும்னு சொல்ற மாதிரி நிக்கிதா பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அத்துல் எவ்வளவுதான் கேட்டாலும் அவங்க பையனை மட்டும் பார்க்க விடவே இல்லை. 2022 வருடம் இவங்க 2 பேத்துக்கும் டிவோர்ஸும் நடந்துச்சு. டிவோர்ஸ் அப்படின்னாவே பொதுவா அந்த ஹஸ்பண்டோட சைட்ல இருந்து ஒரு லம்பான அமௌண்ட் கேட்பாங்க. இல்ல மாசம் மாசம் பையனை நான் பாத்துக்கணும், என்னோட குடும்பத்தை நான் பாத்துக்கணும், என்னோட வாழ்க்கையை நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆலிமோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே மாசம் மாசம் நான் உனக்கு 40,000 ரூபாய் தரேன், அந்த 40,000 ரூபாய் வச்சு என்னோட பையனை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ முடிச்சாங்க. 2 பேருமே டிவோர்ஸ் வாங்கிட்டு அத்துல் ஒரு பக்கம் பெங்களூர்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. மாசம் மாசம் தவறாம நிக்கிதாவுக்கு 40,000 ரூபாய் அனுப்பிச்சு விட ஆரம்பிச்சாரு. நம்ம இது வரைக்கும் பேசிட்டு இருக்க எல்லா விஷயங்களும் அத்துல் நிக்கிதாவோட லைஃப்ல நடந்திருக்கு. இதுல ஏதாச்சும் வித்தியாசமா பாக்கணுமா அப்படின்னா ஒரு வித்தியாசமும் இல்ல. நிறைய டிவோர்ஸ் கப்பிள்ஸ்க்கு என்ன நடக்குதோ அதேதான். அவங்களுக்குள்ளார ஒரு பிரச்சனை, அதனால டிவோர்ஸ்க்கு போறாங்க, லீகலா டிவோர்ஸ் வாங்குறாங்க. யாரு வேலைக்கு போறாங்களோ அடுத்த பார்ட்னருக்கு மாசம் மாசம் காசு அனுப்பிச்சுடுவாங்க. இல்ல ஒரே அடியா ஒரு லம்சம் அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில அவங்க வாழணும்ல பினான்சியலா. இந்த மாதிரி ஒரு லீகலா எல்லா விஷயங்களும் முடியும். அதே மாதிரிதான் இந்த அத்துலோட லைஃப் நிக்கிதாவோட லைஃப்லயும் முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் மாசம் மாசம் 40,000 ரூபாய் சென்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நிக்கிதாவோட சைட்ல இருந்து 4-5 கேசஸ் பக்கம் அத்துல் மேல போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த கேசஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக்கிக்கிட்டே வருது. அதனால அத்துலோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பாயில் ஆகிட்டே வருது. இந்த சமயத்துல இருந்துதான் அத்துல் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்படி அத்துலோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, எதனால அவங்க டிவோர்ஸ் பண்ணாங்க, இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற நிலைமைக்கு எதனால வந்தாங்க அப்படிங்கிற அத்துலோட வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பார்ப்போம். கல்யாணமான 1 வருஷத்துக்கு அப்புறம் அத்துலோட சம்பளம் என்ன அப்படிங்கிறது அவரோட ஒய்ஃப்க்கு நல்லாவே தெரியும். தன்னோட ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிக்கிறாரு அப்படிங்கறது தெரிஞ்ச ஒய்ஃப் அவங்களோட குடும்பத்துக்கு என்ன பண்ணலாங்கிறத யோசிச்சாங்க. அவங்களோட குடும்பம் அப்படின்னா அத்துல், நிக்கிதா, தன்னோட பையன், அந்த குடும்பம் இல்ல. நிக்கிதாவோட குடும்பத்துக்கு, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற குடும்பத்துக்கு தன்னோட கணவர் மூலியமா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத யோசிச்சாங்க.
அடிக்கடி அத்துல் கிட்ட இருந்து லம்பான காசு வாங்க ஆரம்பிச்சாங்க. அது உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற தன்னோட வீட்டுக்கு அனுப்பிச்சு விட ஆரம்பிச்சாங்க. அதை வச்சு நிக்கிதாவோட அண்ணன் ஒருத்தன் புது வீடையே கட்ட ஆரம்பிச்சிட்டான். நிக்கிதாவோட ஹஸ்பண்டான அத்துலுக்கு இந்த மாதிரி எந்த விஷயங்களும் ஆரம்பத்துல புரியவே இல்லை. வைஃப் கேக்குறா, அவளை நம்ம லவ் பண்றோம், அவளை நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம், அவளுக்கு தேவையான எல்லா உதவிகளுமே செய்யணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனா இது ஒரு வருஷம் பக்கம் போகும்போது அவருக்கு ஒரு சேவிங்ஸுமே இல்ல. நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே ஒய்ஃபோட வீட்டுக்கே போயிருது. நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வேற இருக்கான். நம்மளோட லைஃப் என்ன ஆகுறது? பெங்களூர்ல ஒரு வாடகை வீட்டுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளே என்ன சொந்த வீடு கட்டல. ஆனா நம்ம குடுக்குற காசு வச்சு இவளோட வீட்டுல உத்தரப்பிரதேஷ்ல ஒரு சொந்த வீடு கட்டுறாங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யோசிக்க ஆரம்பிச்சவரு ஒரு நாள் தன்னோட ஒய்ஃபு கிட்ட உக்காந்து, இனிமேட்டு என்னால காசு தர முடியாது. முதல் விஷயம் நம்மளோட வாழ்க்கையை பார்ப்போம். நீ அக்சென்சர்ல வேலை பாக்குற, உனக்கும் மாச சம்பளம் வருது. உன்னோட சம்பளத்தை உன்னோட வீட்டுக்கு நீ அனுப்பிச்சு விடுற, உனக்கு நீ யூஸ் பண்ற. நம்மளோட குடும்பத்துல எந்த விஷயங்களுமே நீ தரதில்லை. இருந்தாலும் என்னோட சம்பளத்தை நீ உன்னோட குடும்பத்துக்கு அனுப்பிச்சு விடுற. நம்மளோட பெங்களூர்ல இருக்கிற குடும்பத்துக்கு என்ன பண்றது? என்னோட பீகார்ல இருக்கிற குடும்பத்துக்கு என்ன பண்றது? எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு தம்பி இருக்கான், எனக்கும் அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கும் நான் அனுப்பிச்சு விடணும். எதுக்குமே காசு இல்லாம எல்லா காசையுமே நீயே வாங்கிடுறியன்னு சொல்லிட்டு அவரோட உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. இத சொன்னதுக்கு அப்புறம் தான் நிக்கிதா இவங்களோட லைஃபே டோட்டலா மாற ஆரம்பிச்சிச்சு. நிக்கிதா கோவப்பட ஆரம்பிச்சாங்க. எப்ப எல்லாம் இந்த சண்டை வருதோ அப்ப எல்லாம் உன் கூட என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு பையனை கூட்டிட்டு உத்தரப்பிரதேஷ்க்கு போக ஆரம்பிச்சாங்க. உத்தரப்பிரதேஷ்க்கு மனைவி பையனை கூட்டிட்டு போயிட்டா அப்படின்னா பையனை பார்க்கவே முடியாது, மனைவியும் பார்க்க முடியாது. தன்னோட மனைவி மேல கடைசி வரைக்கும் இவர் காதலை தான் வச்சிருந்தாரு, நல்லா தான் பாத்துக்கிட்டாரு, அன்போட தான் இருந்திருக்காரு. மனைவி உத்தரப்பிரதேஷ்க்கு போன அடுத்த நிமிஷம் பெங்களூர்ல இவரால தனியா இருக்க முடியாது. உடனே மனைவிக்கு கால் பண்ணி எவ்வளவு காசு வேணும்னு கேட்டியன்னு சொல்லிட்டு அவர் கையில சம்பளம் வந்த உடனே அங்க டிரான்ஸ்பர் பண்ணுவார். அங்க டிரான்ஸ்பர் பண்ணி மனைவியோட அப்பா அம்மாவுக்கு அந்த மணி போகும். அதுக்கப்புறம் தான் நிக்கிதா பையனை கூட்டிட்டு வருவாங்க. இந்த மாதிரி 1 மாசம் பண்ணலாம், 2 மாசம் பண்ணலாம், வருஷ கணக்குல பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த அத்துல் சுபாஷோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த எல்லா விஷயத்துக்கும் தீர்வு வேணும் அப்படின்னா நிக்கிதாவோட அப்பா அம்மா கிட்ட பேசினா மட்டும்தான் இது நடக்கும். நிக்கிதாவோட அப்பா கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. நிக்கிதாவுக்கு அம்மா மட்டும் தான் அங்க இடத்துல இருக்காங்க. சரி, மாமியாரு கிட்ட பேசினாவது இந்த எல்லா விஷயங்களும் கரெக்ட் ஆகும்னு பார்த்தா மாமியார் அதுக்கு மேல இருக்காங்க. என் பொண்ணு உனக்கு கட்டி கொடுத்துருக்கேன், அவ காசு கேட்டா உன்னால கொடுக்க முடியாதா? அப்புறம் என்ன கணவன் நீ? அப்படி உன்னால காசு கொடுக்கவே முடியாதுன்னா நீ உயிர் வாழ்ந்து என்னதான்டா யூஸ் அப்படிங்கிற லெவலுக்கு பேசியிருக்காங்க. சோ இப்போ நிக்கிதாவோட வீட்டுல எல்லாத்துக்குமே அத்துலோட காசு வேணும். அத்துலோட காசை வச்சு நம்மளாம் எப்படி முன்னேறணுமோ அந்த லெவலுக்கு முன்னேறாங்க. ஆனா அத்துலோட வாழ்க்கையில மட்டும் ஒரு முன்னேற்றமே இல்லை. சரி, பொண்ணு இப்படி இருக்கு, பொண்ணோட அம்மா இப்படி இருக்காங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம உண்மையாலுமே வாழ்ந்துதான் ஆகணுமா? நம்மளோட பையனுக்கு தான் ஒரு நல்ல ஃபியூச்சர் வேணும், அதுக்கு நம்ம மாசம் மாசம் காசு அனுப்பிச்சு விடுவோமேன்னு சொல்லிதான் இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ்க்கே அத்துல் போனாரு. இந்த டிவோர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா நம்மளோட வாழ்க்கையில நிம்மதியா இருக்கலாம், இனிமேட்டு நம்மளோட வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம்னு பார்க்கும் போதுதான் அவர் மேல நிக்கிதா வரிசையா நிறைய கேசஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணம்னா என்னன்னா, நிக்கிதா இன்னமும் காசு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அத்துலோட பையனை ஒரு டைம் கூட அத்துல பார்க்க விட்டதே இல்லை. கடைசி 2 வருஷம் இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆனதுல இருந்து பார்க்க விடவே இல்லை. ஒரு டைம் வந்து தன்னோட பையனை பார்க்கணும் அப்படின்னா நிக்கிதா 30 லட்சம் ரூபாய் டிமாண்ட் பண்ணிருக்காங்க. அத்துல போய் பாக்குறதுக்காக ஒரு டைம் இவர் 30 லட்சம் ரூபாய் கட்டியிருக்காரு தன்னோட சொந்த பையனை பாக்குறதுக்காக. 30 லட்சம் ரூபாய் கட்டினதுக்கு அப்புறம் எத்தனை 30 லட்சம் ரூபாய் கட்ட முடியும்? அத்துலன்னா ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியா வச்சிருக்காரு. சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு எம்ப்ளாய், அவரு ஒரு லீட் பொசிஷன்ல இருக்கிறதுனால மேபி அவருக்கு லட்சக்கணக்கில் காசு மட்டும் மாசம் மாசம் வரும். இருந்தாலும் பையனை பாக்குறதுக்கு எத்தனை 30 லட்சம் ரூபாய் அவரால் கட்ட முடியும்? இதெல்லாம் தாண்டி நிக்கிதா அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட 3 கோடி ரூபாய் டிமாண்ட் பண்ணிருக்காங்க. என்னோட பையனை வச்சுக்கிட்டு நான் நல்லபடியா வாழணும், என் பையனுக்கு எல்லா விஷயங்களும் நீட்டா செஞ்சு தரணும் அப்படின்னா அத்துல் 3 கோடி ரூபாய் கொடுத்தா மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு அத்துல் கிட்ட 3 கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க. ஒருத்தவர்கிட்ட எப்படி 3 கோடி ரூபாய் இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய எம்ப்ளாயா இருந்தாலும் பரவாயில்ல, அவரோட வயசு வெறும் 34 தான். 34 வயசுல பெங்களூர்ல ஒரு வாடகை வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிறவரு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில லீட் பொசிஷனா இருந்தாலும் 3 கோடி ரூபாய்க்கு எங்க போறது? அதனால அவரால் தர முடியல. இதெல்லாம் தாண்டி இன்னும் அதிகமா காசு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. 40,000 ரூபாய் போதாது. ஒரு மாசத்துக்கு மட்டுமே 4 லட்சம் ரூபாய், அதாவது 2 லட்சத்துல ஆரம்பிச்சு 4 லட்சத்துல முடிக்கிறாங்க. மாசம் மாசம் 4 லட்சம் ரூபாய் அமுச்சுட்டா மட்டும்தான் இந்த எல்லா விஷயங்களும் முடியும். உன்னோட பையனை பாத்துக்கிறதுக்கு எனக்கு 4 லட்சம் ரூபாய் பக்கம் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு டிமாண்ட அத்துலு கிட்ட கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் லீகலா கொண்டுட்டு வந்திருக்காங்க. உத்தரப்பிரதேஷ்ல ஒரு கோர்ட்ல இந்த எல்லா கேசஸுமே நீட்டா போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இவர் மேல வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஓடிட்டு இருக்கு. அது ஒரு கேஸ் போட்டிருக்காங்க.
அந்த கேஸ் முடியறதுக்குள்ளாரையே இவர் என்னைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அதாவது இயற்கைக்கு மாறான செக்ஸ்க்கு தூண்டுறாரு, கல்யாணத்தப்ப இவர்கிட்ட நான் ரொம்பவே அவஸ்தைப்பட்டுட்டேன், இயற்கைக்கு மாறான போர்ஸ்ஃபுல் ரேப் முதற்கொண்டு என்னை பண்ணிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேசஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் எல்லாம் முடியறதுக்குள்ளார அடுத்த கேஸ், என்னோட அப்பா இறந்ததுக்கு காரணமே இவர்தான் ஏதோ பண்ணி என்னோட அப்பாவை கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேசஸ் வேற போட்டிருக்காங்க. இந்த கேஸ்க்கு அத்துல் ரொம்பவே கிளியரா அந்த கோர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இவங்க அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கும் போது சாகர நிலைமையில தான் இருந்தாரு. அப்பா சாகிறதுக்குள்ளார எப்படியாச்சும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமேன்னு சொல்லிதான் எங்களுக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே கல்யாணம் முடிஞ்சு கொஞ்சம் மாதங்கள்ல அவர் இறந்துட்டாரு. அவரு நோய்வாய்ப்பட்டு தான் இருந்தாரு. இப்ப என்னமோ நான் தான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவ கேஸ் போடுறா. நானும் அந்த கேஸ அட்டன் பண்றேன், நீங்களும் இதை கவனிச்சிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்ல இவர் சொல்றத ஒருத்தன் கூட காது கொடுத்து கேட்கல. இந்த கேஸ் முடியறதுக்குள்ளார அடுத்த கேஸ் என்ன அப்படின்னா, இவர் என்னை பிசிக்கல் வைலன்ஸ், எப்பயும் போல டொமஸ்டிக் வைலன்ஸ், வீட்டுல என்னை அடிச்சு பிசிக்கலா ரொம்பவே துன்புறுத்தினாரு, இப்படிப்பட்ட கணவர்கிட்ட நான் எப்படி வாழ்றது இப்படிங்கிற நிறைய கேசஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அத்துலோட அப்பா இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு, அத்துல் பெங்களூர்ல வேலை பார்த்து கடைசி 2 வருஷத்துல 40ல இருந்து 60 டைம் பக்கம் உத்தரப்பிரதேஷ்க்கு போயிட்டு வந்திருப்பான். எங்க? பெங்களூர்ல இருந்து உத்தரப்பிரதேஷ் கோர்ட்டுக்கு போய் அந்த கேஸ் அட்டன் பண்ணி வாய்தான்னு சொல்லிட்டு அலைய விட்டு திருப்பி அவன் பெங்களூருக்கு வருவான். அப்படின்னா அவனோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நினைச்சு பாருங்க. இந்த டிராவலுக்கு மட்டுமே அவன் லட்சக்கணக்குல செலவு பண்ணிருப்பான். ஆனா இந்த உத்தரப்பிரதேஷ் கோர்ட்டுக்கு நிக்கிதா வரணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா நிக்கிதா தான் இவன் மேல கேஸ் போட்டிருக்காங்க. நிக்கிதா பாட்டுக்கு பெங்களூர்ல அந்த அசெஞ்சர் கம்பெனில ஏசில உட்காந்து ஜாலியா வேலை பார்க்கலாம், தன்னோட குழந்தைய அவங்க அம்மாவோட உதவி வச்சு நீட்டா ஜாலியா பாத்துக்கலாம், எல்லா இடத்துலயும் ஊரை சுத்தலாம். ஆனா கேஸ் போட்ட இந்த ஹஸ்பண்ட் பெங்களூர்ல இருந்து உத்தரப்பிரதேஷ்க்கு போய் அந்த கோர்ட்ல ஆஜராகி ஜட்ஜ் அடுத்தது வாய்தான்னு சொல்லுவாரு. சரி அடுத்த வாய்தா எப்பன்னு சொல்லிட்டு திருப்பி வரணும். இது அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி போய்கிட்டே இருந்திருக்கு. இதனாலதான் என்னோட பையன் ஃபுல்லா டிப்ரெஸ் ஆயிட்டான் அப்படிங்கறத அத்துல அவங்க அப்பா தெரிவிச்சிருக்காரு. இந்த எல்லா விஷயங்களும் ஒருத்தவங்களோட வாழ்க்கையில நடக்கும் போது யாராச்சும் ஒருத்தவங்க வாழ்க்கையை முடிக்கணும்ல, அந்த இடத்துல ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வந்தால அடுத்தது நம்மளால வாழ முடியும். ஆனா அத்துலுக்கு அந்த இடத்துல முடிவு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன்னா கோர்ட்ல போய் எப்ப என்னோட மனைவி ஒரு கேஸ் ஆரம்பிக்கிறா அப்படின்னா அது பொய் கேஸா உண்மையான கேஸான்னு எதுவுமே தெரியல. ஆனா அந்த கேஸ முடிக்கிறதுக்கு மட்டுமே வருஷ கணக்குல ஆகுது. அவ பாட்டுக்கு சும்மா ஒரு வார்த்தையை சொல்லிடுறா, இந்த இடத்துல பார்த்தா அந்த வார்த்தை முக்கியத்துவம் கொடுத்து நான் பாட்டுக்கு மாசம் உத்தரப்பிரதேஷ் பெங்களூர்னு சொல்லிட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன். இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வேணுமேன்னு சொல்லிட்டு கடைசியா அத்துல் டிசம்பர் 3ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை, நம்ம இப்ப பேசிட்டு இருக்க 5 நாளைக்கு முன்னாடி அவரோட வீட்டுல மஞ்சுநாத் லே அவுட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு அபார்ட்மெண்ட் பிளாட்ல அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல தூக்கு போட்டு இறந்துட்டாரு. ஆனா அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. அதையும் தாண்டி 24 பேஜுக்கு சூசைட் நோட் எழுதி வச்சிருக்காரு. நான் எதனால சூசைட் பண்றேன், என்னோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு, அடுத்தது என்னோட வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணணும், என்னோட பையனுக்கு என்னெல்லாம் நடக்கணும், வீட்டுல கீ எங்க இருக்குது, கார் யாரோடது, என்னோட சொத்து மதிப்பு என்ன, இன்சூரன்ஸ் என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே எழுதி வச்சுட்டு யாருக்கு என்ன சேரணுங்கிறத முதற்கொண்டு டீட்டெயிலா எழுதி வச்சு அவரு சூசைட் பண்ணிருக்காரு. சூசைட் பண்றதுக்கு முன்னாடி அவரு எடுத்து வச்ச வீடியோ ஆகட்டும், அவர் எழுதி வச்ச விஷயங்களாகட்டும், என்ஜிஓ, பிரஸ், மீடியா, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அனுப்பிச்சு விட்டுருக்காரு. இதெல்லாம் தாண்டி அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி லிங்க்டின் பேஜ்லயும், ட்விட்டர் இப்ப நம்ம எக்ஸ்ன்னு சொல்ற அந்த பேஜ்லயும் எலான் மஸ்க், ட்ரம்ப், இந்த 2 பேர்த்த கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரியும். இவங்களை அட்டாக் பண்ணி நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கும் போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நீங்க இதை பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாவே நான் உயிரோடு அப்ப இருக்க மாட்டேன். என்ன மாதிரி இந்தியால எத்தனை மனிதர்கள், எத்தனை ஆண்கள் செத்துட்டு இருக்காங்க லீகலாவே. எங்களோட லீகல் சிஸ்டம் எங்களுக்கு எமோஷனலா சப்போர்ட் பண்ணாததுனால, பெண்கள் அப்படிங்கிற ஒருத்தவங்க மேலேயே சிம்பத்தியை காட்டுறதுனால லீகலாவே என்னோட இனம் அழிஞ்சிட்டு இருக்கு. அதை காப்பாத்துறதுக்கு நீங்களாவது ஒரு ஸ்டெப் எடுங்க. நீங்களாவது ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து கோடிக்கணக்கான ஆண்களை இந்தியாவில காப்பாத்துங்க அப்படிங்கிற ஒரு ரொம்ப அதெல்லாம் பார்க்கும் போது இவர் எவ்வளவு பெரிய டிப்ரெஷன்ல இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிய வருது. அதை அப்படியே ட்வீட் பண்ணிட்டு அவரு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அந்த 1 மணி நேரம் 20 நிமிஷம் வீடியோலையும் அந்த 24 பக்கம் சூசைட் நோட்லயும் அவர் என்ன எழுதி வச்சிருக்காருன்னா, கடைசியா அவர் உத்தரப்பிரதேஷ் கோர்ட்டுக்கு போகும்போது அந்த கேஸ் அட்டன் பண்றதுக்கு அவரோட மனைவியான நிக்கிதாவும் வந்திருந்தாங்க. அவரு எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ல இருந்து இனிமேட்டு என்னடா பண்றது என்னோட வாழ்க்கையில அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த ஜட்ஜை பார்த்து ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இவங்க போடுற ஒவ்வொரு பொய் கேஸ்க்கும் நான் எத்தனை தடவை இங்க வந்துட்டு போயிட்டு இருக்கேன், இது பொய்யா உண்மையா இப்படிங்கிறது எதுவுமே தெரியாம என்னைய மட்டுமே இத்தனை டைம் இந்த கோர்ட்டுக்கு வர வைக்கிறீங்க.
என்னோட வைஃபான நிக்கிதா பொய் கேஸ் போட்டு கூட எப்பயாச்சும் ஒரு டைம் கோர்ட்டுக்கு வராங்க, முக்கால்வாசி கோர்ட்டுக்கு வரதே இல்ல. விஷயம் இதுல உண்மையான கேஸே இல்லங்கிறத நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இவளோட மாமனார நான் தான் கொலை பண்ணேங்கிறாங்க. ஆனா இவளோட மாமனாரோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். இவ சொல்றது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னு நான் நிரூபிச்சுட்டு வரும்போதும் அதை முடிக்கிறதுக்குள்ளார நிக்கிதா இன்னொரு கேஸ் போடுறா. இந்த மாதிரி என் மேல கேஸ் போட்டுக்கிட்டே இருக்க என்னோட வாழ்க்கை தானங்க போயிட்டு இருக்கு. நான் சம்பாதிக்கிறது எல்லாம் என்னோட மனைவிக்கு கொடுக்கறதுக்கே போயிருது. மாசத்துக்கு 2 லட்சத்துல இருந்து 4 லட்சம் வேணும் அப்படின்னா நானே அவ்வளவு சம்பாதிக்கிறது இல்லையே. அப்புறம் எப்படி நான் காசு தர முடியும்? என்னோட சின்ன பையனை பாத்துக்கிறதுக்கு மாசம் 4 லட்சம் ரூபாய் ஆகுதா? அப்படி பாத்துக்கணும் அப்படின்னா பாத்துக்கவே வேணாம், அந்த சின்ன பையனை என்கிட்ட தந்திருக்க, நானாவது ஒழுங்கா வளர்த்துறேன் இப்படிங்கிறத அவரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பேசிட்டு, இதே மாதிரி இந்த கோர்ட்ல வர ஒவ்வொரு ஆண்களையும் நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியா எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் சூசைட் பண்ணி செத்துதாங்க ஆகணும் அப்படிங்கறத மனசு விட்டு அங்க பேசியிருக்காரு. அவர் பேசும்போது பக்கத்துல இருந்த நிக்கிதா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அப்படி செத்துதான் ஆகணும்னா செத்து போ, யார் வேணான்னு சொன்னாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அவரோட மனைவி இது அப்படியே எகத்தாளமா பேசும்போது அங்க இருக்கிற எல்லாமே இத பார்த்து சிரிச்சிருக்காங்க. ஜட்ஜு முதற்கொண்டு சிரிச்சிருக்காரு. ஏமா கொஞ்சம் கம்முன்னு இருமா, ஏமா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சிருக்காரு. இவரு நான் சாக போறேன் அப்படிங்கறத எமோஷனலா சொல்லும் போது கூட அங்க இருக்கிறவங்களுக்கு சிரிப்பு தான் வந்திருக்கு. அதே கோர்ட்ல நிக்கிதா அழுதுகிட்டு நான் சாக போறேன் அப்படிங்கறத எமோஷனலா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த கோர்ட்ல இருக்கிற ஒருத்தவங்க சிரிச்சிருப்பாங்களா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இவங்க எல்லாருமே சிரிக்கும் போது அத்துலோட நிலைமை என்ன அப்படிங்கறது அவருக்கு நீட்டாவே புரிஞ்சிருச்சு. நம்மளோட வாழ்க்கை இனிமேட்டு இப்படியேதான் போயிட்டு இருக்கும், எக்காரணத்தை கொண்டு முடியாதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் தாண்டி அந்த உத்தரப்பிரதேசல இருக்க ஜட்ஜ் அத்துல பர்சனலா மீட் பண்ணிருக்காரு. பர்சனலா மீட் பண்ணி உன் மேல கேஸ் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, இந்த கேஸ் நீயா நினைச்சுன்னா முடிக்க முடியாது, உன்னோட வக்கீலா நினைச்சா கூட முடிக்க முடியாது, எனக்கு 5 லட்சம் ரூபாய் தான் சொல்லிட்டு 5 லட்சம் ரூபாய் லஞ்சமா கேட்டிருக்காரு. எதுக்கு? இந்த கேஸ க்ளோஸ் பண்றதுக்கு. அத்துலுக்கு ஃபேவரா இந்த கேஸ நான் க்ளோஸ் பண்றேன், 5 லட்சம் ரூபாய் தந்தா போதும்னு சொல்லிட்டு அத்துலு கிட்ட டிமாண்ட் பண்ணும்போது அத்துலுக்கு ஒரு கேள்வி, நான் தப்பே பண்ணலங்கிறேன், என் மேல பொய் கேஸ் தான் போட்டிருக்காங்கிறேன், ஒருத்தவங்க என் மேல பொய் கேஸ் போட்டு அதுல இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு நான் 5 லட்சம் ரூபாய் தரணுமா இப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விதான் அவர் மனசுக்குள்ளாரு. அதை யோசிச்சு 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 ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியா எல்லா டீட்டெயிலா எழுதி வச்சு வீடியோ எடுத்து அவர் இறந்திருக்காரு. அவரோட வீடியோல அவர் என்ன சொல்றாரு, நான் சம்பாதிக்கிறதுக்கு ஏத்த டாக்ஸ் நான் பாட்டுக்கு பே பண்ணிட்டு இருக்கேன், நம்மளோட நாட்டுல நான் பே பண்ற டாக்ஸ், நம்மளா பே பண்ற டாக்ஸ் வச்சுதான் போலீஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க, கோர்ட்ல எல்லாமே நடந்துட்டு இருக்கு, எல்லாருமே இதை வச்சுதான் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் கட்டுற டாக்ஸ் வச்சு கோர்ட் நடக்குது, அந்த கோர்ட்டை என் மேல பொய் கேஸ் போடுது, கோர்ட் என்னை அலைய வைக்குது, அந்த இடத்துக்கு போனா அங்க இருக்கிற ஜட்ஜ் என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கேட்கிறாரு. சோ என்னோட காசு வச்சு என் மேலேயே கேஸ் போட்டு கடைசியா அந்த கேஸ க்ளோஸ் பண்றதுக்கு என்கிட்டயே லஞ்சம் கேட்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னோட மனைவி மாசம் மாசம் என்கிட்ட இருந்து 40,000 ரூபாய் எடுத்துக்கிட்டா 2 லட்சத்துல இருந்து 4 லட்சம் ரூபாய் வேணும்னு டிமாண்ட் பண்றா, லம்சம் அமௌண்டா 3 கோடி வேணும்னு டிமாண்ட் பண்றா. ஒரு பக்கம் என்கிட்ட இருந்து காசு போய்கிட்டே தான் இருக்கு, என்னோட பையனை ஒரு டைம் பாக்குறதுக்கு 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. அவகிட்ட நான் காசு கொடுக்க அந்த காசு வச்சு வேற ஒரு வக்கீலுக்கு கொடுத்து என் மேலேயே திருப்பி பொய் கேஸ் போட்டுட்டு இருக்கா. நான் ஒருத்தன் சம்பாதிக்கிறத வச்சு இத்தனை பேரு லாபத்தை பார்த்து திருப்பி என் மேலேயே திருப்பி கேஸ் போட்டு என்னை அலைய வச்சிட்டு இருக்காங்க. என்னோட காசை வச்சு என்னோட எதிரிகள் வளர்றத என்னால பார்க்கவே முடியாது. இது ஒரு சைக்கிள் மாதிரியே போய்கிட்டே இருக்கு. மாசம் மாசம் நான் கொடுக்கிற காசை வச்சு புதுசு புதுசு கேஸா வருது, நான் பாட்டுக்கும் கோர்ட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன், என்னோட மனைவி பாட்டுக்கு சந்தோஷமா இருந்துகிட்டே இருக்கா. இதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகுறது நானும் என்னோட குடும்பம் மட்டும்தான். இந்த சைக்கிளை நிறுத்தணும் அப்படின்னா பணம் சம்பாரிச்சு கொடுக்கிற ஏடிஎம் ஆன நான், ஏடிஎம் மாதிரி என்னை மிஷினா பாக்குறாங்கல்ல, இந்த மிஷின் டோட்டலா அழிஞ்சு போகணும். நான் செத்தா மட்டும்தான் இந்த சைக்கிள் நிக்கும். நான் செத்தேன் அப்படின்னா அடுத்தது என்னோட மனைவியான நிக்கிதாக்கு ஒரு பைசா தர முடியுமா? அப்பதான் அவருக்கு என்னோட வேல்யூ தெரியும், அப்பதான் அவர் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்கிறது புரியும், அப்பதான் அந்த ஜட்ஜுக்கு எவ்வளவு பெரிய தப்பு அவன் பண்ணிருக்காங்கிறது புரியும். இதை எல்லாத்தையுமே ஒரு லெட்டர் பேட்ல 24 பக்கம் எழுதி வீடியோல பேசி ட்வீட் பண்ணி என்ஜிஓக்கு அனுப்பிச்சு விட்டு மீடியாவுக்கு அனுப்பிச்சு விட்டு கடைசியா இப்ப நம்ம பேசுனது எல்லாம் அத்துல எழுதி வச்சிருக்காரு, ரொம்ப டீடைல்டா எழுதி வச்சிருக்காரு. எழுதி வச்சிருந்தா அவர் இறந்திருக்காரு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கன்னியாகுமரியில ஒரு பெண்மணி சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அவங்க சூசைட் பண்ணி இறந்ததை கேட்டு அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரும் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க இப்படிங்கிற ஒரு நியூஸ நம்மளோட சேனல்லயே போட்டிருக்கோம். அதுல அவங்க சூசைட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு தன்னோட அம்மாவுக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த வாய்ஸ் நோட்ல ரொம்ப கிளியரா அனுப்பிச்சு விட்டு இருந்தாங்க, என்னோட பிணத்தை யாரையுமே தொட வைக்காதீங்க,
என்னோட மாமியாரோ மாமியார் குடும்பத்துல இருக்கிற யாருமே என்னோட பிணத்துக்கு பக்கத்துல கூட வரக்கூடாது. அவங்களோட ஜாதியில இருக்க சடங்குன்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்லயே என்னோட பிணத்தை வச்சு எல்லாம் பண்ண சொல்லுவாங்க. தயவு செய்து பண்ணிடாதீங்க. என்னைய கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு பப்ளிக்கான சுடுகாட்டுல கூட போய் எரிங்க. ஆனா தயவு செய்து இவங்க வீட்டுல வைக்காதீங்க. கோயம்புத்தூர் வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, பப்ளிக்கா எரிச்சிருங்க இப்படிங்கிறத சொன்னாங்க. அதே மாதிரிதான் அத்துலும் சொல்லியிருக்காரு. என்னோட பாடிய எக்காரணத்தை கொண்டு நிக்கிதாவோட குடும்பத்தினரோ வந்து தொடர்றதுக்கு அளவே பண்ணாதீங்க. அவங்க என் பக்கத்துல கூட நெருங்க கூடாது. அதுக்கு கூட அவங்களுக்கு அருகதை இல்ல அப்படிங்கறத அவர் தெளிவா எழுதியிருக்காரு. நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோட கேஸ உத்தரப்பிரதேசல இருக்க கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போவாதீங்க. அங்க யாருமே நேர்மையா இல்ல. கேஸ டோட்டலா கர்நாடகால ஏதோ ஒரு ஹைகோர்ட்ல மாத்துங்க. கர்நாடகாலயாவது கொஞ்சமாவது நீதி இன்னும் ஒரு ஆணுக்கு மிச்சம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் கர்நாடகாலையும் கேஸ் போய் கடைசியா கேஸ் தோத்துருச்சு, நான் ஜெயிக்கல, எனக்கு நீதி கிடைக்கல அப்படின்னா என்னோட சாம்பலை, என்னோட உடலை எரிச்ச சாம்பலை உத்தரப்பிரதேஷ் கோர்ட்டு கிட்ட ஒரு சாக்கடை இருக்கு, அந்த சாக்கடையில போய் கொட்டிருங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஒரு மனசுக்குள்ளார எவ்வளவு ஒரு அழுத்தம் இருந்தா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே எழுதி எல்லாத்துக்குமே அனுப்பிச்சு விட முடியும். அவரோட டெட் பாடிய அந்த வீட்டுல இருந்து எடுக்கும் போது அவரோட பாக்கெட்ல ஒரு கார்டு இருந்திருக்கு. அந்த கார்ட்ல ஜஸ்டிஸ் இஸ் டியூ, அதாவது நீதி இன்னும் பெண்டிங்கா தான் இருக்கு, நீதி வழங்கப்படணும் அப்படிங்கறத அவர் எழுதி வச்சிருக்காரு. எவ்வளவு ஆணித்தனமா நீதி மேல, நம்மளோட லா சிஸ்டம் மேல அவருக்கு நம்பிக்கையே இல்ல, யார் மேலயும் நம்பிக்கை இல்ல, ஒரு ஆம்பளைய காப்பாத்துறதுக்கு ஒருத்தம் கூட இல்ல இப்படின்னு நினைச்சிருந்தா இவ்வளவு விஷயங்கள் பண்ணி ஒரு ஆண் உயிரை விட்டிருக்க முடியும். கடைசியா அந்த 24 பக்கம் சூசைட் நோட்ல என்னோட பையனை நான் இறந்ததுக்கு அப்புறம் தயவு செய்து நிக்கிதா கூட வாழ விடாதீங்க. நிக்கிதாவோ இல்ல நிக்கிதாவோட ஃபேமிலி கூடவே அவன் வாழ்ந்தான் அப்படின்னா அவங்கள மாதிரியே காசுன்னு சொல்லிட்டு காசுக்காகவே பைத்தியம் பிடிச்சி என்ன வேணாலும் செய்ய ஆரம்பிச்சிருவான். அவனை தயவு செய்து என்னோட குடும்பத்திட்ட விடுங்க. ஒரு நபரை எப்படி மதிக்கணும், மதிச்சு எப்படி வாழணும், அடுத்தவங்களை எப்படி மதிக்கணும், பணத்தை எப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி போய் அலையக்கூடாது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் என்னோட குடும்பத்து மூலியமா அவன் கத்துக்குவான் அப்படிங்கறத அவர் எழுதியிருக்காரு. இந்த சம்பவங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம், அவரோட இறுதி சடங்குகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட அப்பாவான பவன்குமார், தம்பியான பிகாஸ் குமார், இவங்க 2 பேருமே போய் கர்நாடகால இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நிக்கிதாவோட அம்மா, நிக்கிதாவோட அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, நிக்கிதாவோட அங்கிள் ஒருத்தவன் இருக்கான், இவங்க 4 பேத்து மேலயும் ஃபேமிலியா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்களா, இல்ல அடுத்தது அவங்க எப்ப சரண்டர் ஆவாங்க, உண்மையானுமே அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்களா, இல்ல அவங்க பெயில்ல சுத்திட்டு இருப்பாங்களா, அவங்க எப்பேற்பட்ட வக்கீல்லாம் வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லும் போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஃபார் ஷுர், நம்ம இவ்வளவு விஷயங்கள் பேசும்போது அந்த இடத்துல நிக்கிதா தப்பிச்சிருவாங்களா, நிக்கிதா இந்த உலகத்துல இருந்து நம்மளோட கண் பார்வையில இருந்து எப்படி தப்பிப்பாங்க அப்படிங்கறத நம்ம யோசிப்போம். ஒரு ஆண் இறந்து போனாலும் சரி, அவன் எப்பேற்பட்ட தியாகத்தை செஞ்சாலும் சரி, 10 ஆண்கள் இறந்து போனாலும் சரி, ஒரு பெண்மணி அவங்களோட ஒரு சின்ன குழந்தைய கையில புடிச்சுக்கிட்டோ இல்ல கையில கூட்டிட்டு வந்து கோர்ட்ல நின்னாவே போதும், எல்லாத்தோட கண்ணும் ஆட்டோமேட்டிக்கா கண் கலங்க ஆரம்பிச்சிடும். அதுவே நிக்கிதாவுக்கு போதும். அவங்க சுதந்திரமா வெளியே சுத்திட்டு இருப்பாங்க, அடுத்த கல்யாணத்தை பண்ணுவாங்க, அடுத்த டிவோர்ஸ பண்ணுவாங்க, அடுத்தது யார்கிட்டயோ காசு கேட்பாங்க, என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்கு அவங்க மேல கேஸ் போட்டா கூட அடுத்தது 2 குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தா நம்மளோட கண் கலங்கதான் செய்யும். இப்படிப்பட்ட உலகத்துலதான் நம்ம வாழ்ந்து தொலைச்சிட்டு இருக்கோம். அத்துல் சுபாஷோட கேஸ டோட்டலா எடுத்து நான் எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ளார ஞாபகத்துக்கு வருது. கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரீல்ஸ நவுத்திக்கிட்டே இருக்கீங்களோ, ஒரு ஜட்ஜ் மட்டும் ஃபேமஸா நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு லேடி ஜட்ஜ் ஒரு லேடி கிட்ட அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு பெண்மணி டிவோர்ஸ்ல வந்து அவங்களுக்கு 6,16,000 ரூபாய் என்னமோ ஒரு அமௌண்ட் வந்து மாசம் மாசம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க டிமாண்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அந்த லேடி ஜட்ஜ் என்ன சொல்லியிருப்பாங்க, 6 லட்சம் ரூபாய் வச்சுட்டு எப்படி நீ வாழுவ, ஒருத்தவங்க வாழ்றதுக்கு, இந்தியால வாழ்றதுக்கு 6 லட்சம் ரூபாய் தேவையா மாசம் மாசம், அவ்வளவு 6 லட்சம் ரூபாய் வச்சு நீ லக்ஸரியா வாழணும் அப்படின்னா அதுக்கு நீதாமா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு குரலை தந்து அவங்களுக்கு அந்த இடத்துல வாதாடின வக்கீலுக்கு அவங்க அட்வைஸ் பண்ணிருப்பாங்க, உங்களோட கிளைண்ட்டுக்கு நீங்க தான் கரெக்டா அட்வைஸ் பண்ணணும், அவங்க 6 லட்சம் ரூபான்னு கேட்டா நீங்க பாட்டுக்கு வெக்கமே இல்லாம இங்க வந்து நிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, அந்த ஜட்ஜோட பேரு லலிதா. அந்த லலிதா அப்படிங்கிற ஜட்ஜ் வந்து கர்நாடகா ஹைகோர்ட்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பேசின விஷயங்கள் நிறைய இடங்கள்ல ஃபேமஸ் ஆச்சு. இப்பதான் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது, இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற
ஒரு பெரிய லீகல் சிஸ்டத்துல என்னெல்லாம் நடக்குது, அதுல யாரு நிறைய பாதிக்கப்படுறாங்க, இப்படிங்கிற விஷயங்களும் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாகிக்கிட்டே வருது. எத்தனை பேர் உண்மையாலுமே கஷ்டப்பட்டு டிவோர்ஸ் பண்றாங்க, எத்தனை பேர் வாழ்க்கையை விட்டு நான் பிரிஞ்சு போய்க்கிறேன், நான் தனியா வாழ்ந்துக்கிறேன், ஆனா அவன் எனக்கு இவ்வளவு காசு தரணும் அப்படிங்கிறதுக்காக பிரிஞ்சு போறாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே மனசுல ஒரு கேள்வி வந்துகிட்டு தான் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க முக்கால்வாசி பேரு தமிழா தமிழா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நீங்க பார்த்திருப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நான் ரீல்ஸ் அப்படியே நவுத்திட்டு இருக்கும்போது அந்த தமிழா தமிழா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம்ல டிவோர்ஸ் அப்படிங்கறதுனால பாதிக்கப்படுறது ஆண்களா பெண்களா அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ரோக்ராமே நடத்தினாங்க. அந்த தமிழா நிகழ்ச்சியை நான் முழுசா பார்த்தேன். ஏன்னா ஒவ்வொரு பெண் அதுல சொல்ற விஷயங்களும் பெண்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நேர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறத அப்படியே உண்மையா அவங்க தெரிவிச்சாங்க. நிறைய பேர் அவங்களோட கஷ்டங்களை சொல்லும் போது ஒரு பெண் எந்த லெவலுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, அவங்களோட ஒரு கேரக்டர் எந்த லெவலுக்கு அசாசினேட் ஆகுது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. ஆனா இடது கை பக்கம் இருக்கிற ஆண்களுக்கு ஒருத்தவங்களுக்கு கூட அவங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிறத தெளிவா சொல்லவே முடியல. அவங்களோட வாழ்க்கையில அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது, நிறைய ஆலிமோனி விஷயத்துல நிறைய நான் பாட்டுக்கு மாசம் மாசம் கொடுத்துக்கிட்டே இருக்கேங்க அப்படிங்கறத அவங்களோட கோவத்தை வெளிப்படுத்துறாங்க. ஆனா ஒருத்தவருக்கு கூட அவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அவரோட வாழ்க்கையில என்ன ஃபேஸ் பண்றாரு இப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா அந்த ப்ரோக்ராம் முழுக்க சொல்லவே தெரியல. அதுதான் ஒரு ஆண். அந்த ஆணுக்கு மனசுக்குள்ளார இருக்கிற கவலைய ஓப்பனா வெளிய கண்ணீர் விட்டு சொல்லவே தெரியாது. அதனாலேயே நிறைய இடங்கள்ல பெண்கள் ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுவும் இந்த நிக்கிதா மாதிரி பெண்களால உண்மையாவே பாதிக்கப்பட்டு ஒரு இடத்துல டிவோர்ஸ் போய் அப்ளை பண்ணி தன்னோட வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த நிக்கிதா மாதிரி பெண்களால எவ்வளவு கேவலங்கள் ஏற்படுது. இவங்களோட இனத்துக்கே இந்த மாதிரி பெண்கள் செய்யற கேவலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு பிறந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நிறைய காசு சேர்த்து வைப்போம், கல்யாணம் பண்ணி வைப்போம், கல்யாணம் பண்ணி நீட்டா அந்த பொண்ணு செட்டில்டா இருக்குமே அப்படிங்கறத யோசிப்போம். ஆனா ஒரு பையன் அதே வீட்டுல பிறந்துட்டான் அப்படின்னா அவன் நம்மளை கடைசியா நல்லபடியா பாத்துக்குவான். அப்பா அம்மா அந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாலும் அந்த பையன் நின்னு பார்ப்பான், அவன் நல்லா சம்பாதிப்பான், நல்லா வேலைக்கு போவான்னு சொல்லிட்டு நம்மளோட கனவுகளே மாறி போயிடும். ஒரு பெண் வேலைக்கு போகணுமா போக கூடாதா அப்படிங்கிறது அவங்களோட ஆப்ஷனல் மட்டும்தான். இஷ்டப்பட்டா வேலைக்கு போ, இஷ்டப்படாட்டி கல்யாணம் பண்ணிக்கோ. ஒரு பையன் அவன் வேலைக்கு எல்லாம் போய் சம்பாரிச்சு செட்டில்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு கல்யாணமே. அந்த இடத்துல அவனுக்கு வேலை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கல்யாணமே இல்லை. ஒரு பெண் குடிச்சாங்க அப்படின்னா ஆண்கள் மட்டும்தான் குடிக்கணுமா, பொண்ணுங்களும் குடிக்கலாம், அது எங்களோட சுதந்திரம்னு சொல்லுவாங்க. அதே ஒரு ஆண் குடிச்சான் அப்படின்னா பொறுக்கி பையன், எப்ப குடிக்கணுங்கிற அறிவில்லை அவனுக்கு, வேலைக்கு போக சொன்னா படிக்க சொன்னா இவன் பாட்டு குடிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கான் இப்படிங்கிறது திட்டுவாங்க. ஒரு பெண் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சேர்ந்தது, அவங்க அப்பா அம்மாவுக்கு சேர்ந்தது. ஆனா ஒரு ஆண் சம்பாதிக்க ஆரம்பிச்சான் அப்படின்னா அந்த குடும்பத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்தையுமே அந்த இடத்துல பார்க்கணும். அவனோட குடும்பமா இருந்தாலும் சரி, மாமனார் மாமியார் அவங்களோட குடும்பத்துல யாரா இருந்தாலும் சரி, இதை எல்லாத்தையுமே அவன் சந்தோஷமா தான் பண்ணுவான். எந்த விதமான குறையும் இல்லாம நான் ஒரு ஆணா பிறந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு கவலையோட இல்லாம இவங்க எல்லாருமே என்ன நம்பிதான் இருக்காங்க, நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட அவன் முன்னாடி வருவான். ஒரு பெண் அவங்களோட என்ன கவலையா இருந்தாலும் அவங்களோட கண்ணீர் மூலியமாவும் அவங்க பேசுற மூலியமாவும் அவங்க கிட்ட இருக்க ஒரு பேசிக்கான ஒரு சிம்பத்தி மூலியமாவும் ஈஸியாவே எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனா ஒரு ஆண் அவனோட மனசுல இருக்கிற எவ்வளவு பெரிய கவலையா இருந்தாலும் அவனோட கண்ல ஒரு கண்ணீர் கூட உங்களால பார்க்க முடியாது. ஒரு விஷயத்த மனசுக்குள்ளார வச்சுட்டு சைமல்டேனியஸா அடுத்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு கவலைப்படுறதுக்குள்ள டைமே இருக்காது. வீட்டுல உட்காந்து அவன் கவலைப்பட்டான் அப்படின்னா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்றது அப்படின்னு சுத்திட்டு இருக்க ஆண்கள் இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா ஆணும் பொண்ணும் சமம் அப்படிங்கறத நம்ம நினைப்போம். எனக்கும் ஒரு பொண்ணு தான் பிறந்திருக்கு, அந்த பொண்ணை நான் எப்பயுமே இப்படிதான் வளர்த்துவேன், யாரை நம்பியும் இருக்க வேணாம். ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆண் என்னெல்லாம் செய்யறானோ அது எல்லாத்தையும் நீயும் செய். ரெண்டு பேருமே பகிர்ந்து செஞ்சாவே எல்லா விஷயங்களும் நீட்டா நடக்கும். யார் மேலையும் யாரும் சிம்பத்தி காட்ட வேணாம். ஒவ்வொருத்தவங்களோட திறமைய புரிஞ்சுக்கிட்டா போதும். தன்னோட திறமைய ஒரு பொண்ணா இருந்தாலும் ஒரு ஆணா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டாவே அடுத்தவங்களை ஏங்கி அவங்க இருக்கவே மாட்டாங்க. இந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? நிக்கிதா அத்துல் சுபாஷ் அப்படிங்கிற ஒரு ஏடிஎம் மிஷின்ல இருந்து பணம் வந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஹேபிட் தான் இது. நிக்கிதாவை நம்ம தப்பு சொல்லவே முடியாது. உலகமே இப்படி ஃப்ரேம் பண்ணி வைக்கும் போது அந்த பொண்ணு மட்டும் என்ன செய்யும், ஐயோ நான் ஒரு பொண்ணு எனக்கு காசு வந்துகிட்டே தான் இருக்கணும், இந்த குழந்தைய வச்சு நான் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கணும்,
அவன் காசு கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் என்னோட குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கும். இவங்க கிட்ட இருந்து நான் காசு வாங்கிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சாங்களே தவிர, நம்மளும் ஒரு ஐடி கம்பெனில தான் வேலை பார்க்கறோம், மாசம் மாசம் நமக்கும் காசு வருது, நம்ம அந்த ஐடி கம்பெனில ஒரு பெரிய ஆளாகி நம்மளும் ஒரு லீட் ரோல் போய் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாமே அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு யோசிக்க தெரியாததுக்கு காரணம் நிக்கிதா இல்ல, அதை சுத்தி இருக்கிற நம்மள மாதிரி சொசைட்டி தான். நம்ம எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சாவே அடுத்த ஒரு அத்துல நம்ம பார்க்க மாட்டோம். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி நிறைய அத்துள் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். தயவு செய்து எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும், குடும்பத்துல யார் பிரச்சனையா இருந்தாலும், நம்மளோட அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, பையனோ பொண்ணோ யாரா இருந்தாலும், உங்களுக்கு முக்கியமா இது வரைக்கும் வருஷ கணக்கில் அன்பு கொடுத்தவங்களே உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கு. ஒருத்தவங்களை கொல்றதோ இல்ல தன்னோட உயிரை எடுக்கிறதோ எந்த இடத்துலயுமே தீர்வு ஆகாது. அதை ஃபர்ஸ்ட் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பாய்.